நியூசிலாந்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் 256 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்திருக்கிறது இந்திய அணி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலில் விளையாடிய இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 255 ரன்களை எடுத்து இருக்கிறது. இதையடுத்து நியூசிலாந்துக்கு 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறது இந்திய அணி. அபாரமாக விளையாடிய சஞ்சு சாம்சன் 46 பந்துகளில் 89 ரன்களை அடித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான T20 இறுதிப் போட்டி இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 255 ரன்களை எடுத்திருக்கிறது. நியூசிலாந்துக்கு 256 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அணியா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 255 ரன்களை குவித்திருக்கிறது. 256 ரன்களை இலக்காக நிர்ணயித்திருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு இந்த இமாலய இலக்கை அடையக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இமாலய இலக்கை நிர்ணயித்திருக்கிறது இந்தியா. இமாலய இலக்கை இலக்காக தற்பொழுது இந்திய அணி நிர்ணயித்திருக்கிறது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் தற்பொழுது நியூசிலாந்து அணி களமிறங்க இருக்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி என்பது இலங்கை மற்றும் இந்தியாவில் நடைபெற்று வந்த நிலையில மொத்தம் 20 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வந்தன. இந்த நிலையில அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் வெற்றி பெற்று தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு முன்னேறக்கூடிய சூழல்ல இன்று அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்துல இன்று 7 மணிக்கு தொடங்கியது. இந்த போட்டியில டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. வழக்கமாக அகமதாபாத் மைதானத்தை பொறுத்த வரைக்குமே டாஸ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்ட நிலையில இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சாட்னர் டாஸ் வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதனை அடுத்து இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா களமிறங்கினர். இருவருமே தங்களுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தனர். குறிப்பாக அபிஷேக் சர்மா தொடர்ச்சியாக சொதைப்பு வந்த நிலையில தற்பொழுது இறுதிப் போட்டியில தன்னுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். 21 பந்துகள்ல 6 4 3 சிக்ஸருடன் 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். குறிப்பாக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 98 ரன்கள் எடுத்து வலுவான தொடக்கத்தை தந்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இசான் கிசானும் அபிஷேக் சர்மா போலவே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த மற்றொரு பக்கம் சஞ்சு சாம்சனும் அதிரடியாக விளையாடினர். நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சை தொடர்ச்சியாக நாலாபுரமும் விளாசி நியூசிலாந்து அணியின் கேப்டன் யாருக்கு பந்தை கொடுப்பது என்று தெரியாமல் விழிப்புதுங்கி நின்றார். இறுதியில் இசான் கிசான் 25 பந்துகள்ல 4 4 4 சிக்ஸருடன் 54 ரன்களும், அதே போல சதம் விளாசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் 5 4 8 சிக்ஸருடன் 46 பந்துகள்ல 89 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஒரு கட்டத்தில் இந்திய அணி 300 ரன்களை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 17 மற்றும் 16 ஓவர்ல நியூசிலாந்து அணி வீரர்கள் சிறப்பான பந்துவீச்சை விளாசி இந்திய அணியினுடைய ரன்னை கட்டுப்படுத்தினார்கள். இருந்தாலும் சிவம் துபேவின் அதிரடி ஆட்டம் என்பது கை கொடுக்க இறுதியில் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன்கள் எடுத்தது. குறிப்பாக ஹார்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினாலும் இறுதியில் சிவம் துபே 8 பந்துகள்ல 3 4 2 சிக்ஸர்களுடன் 26 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். மற்றொரு பக்கம் திலக் வர்மா 8 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அதே போல நியூசிலாந்து அணி தரப்புல அதிகபட்சமாக ஜேம்ஸ் நெசாம் 3 விக்கெட்டுகளும், அதே போல மேன் ஹென்றி மற்றும் ரச்சின் ரவீந்திரா தலா 1 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். இதன் மூலம் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன்கள் எடுத்து நியூசிலாந்து அணிக்கு 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு என்ற இமாலய இலக்கை நிர்ணயம் செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்வென்றால் T20 உலகக்கோப்பை வரலாற்றுல இறுதிப் போட்டியில இதுவே அதிகபட்ச இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில இந்திய அணி 176 ரன்கள் எடுத்தது இறுதிப் போட்டியில அதிகபட்ச ரன்னாக இருந்த நிலையில தற்பொழுது அதே சாதனையை இந்தியா முறியடித்து தற்பொழுது 255 ரன்கள் இந்த இறுதிப் போட்டியில குவித்திருக்கிறது. 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கி இருக்கிறது. 256 ரன்கள் எடுத்தால் முதல் முறையாக நியூசிலாந்து அணி கோப்பையை கைப்பற்றும். இல்லை என்றால் இந்திய அணி தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைக்கும் என்பதால் இந்த போட்டியை எதிர்நோக்கி ரசிகர்கள் தற்பொழுது பல்வேறு இருக்கக்கூடிய மைதானங்கள் மற்றும் அதே போல தொலைக்காட்சி முன்பு அமைந்திருக்கிறார்கள். 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்பொழுது நியூசிலாந்து அணி தன்னுடைய இன்னிங்ஸை தொடங்க இருக்கிறது.
இந்திய அணி 3வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றுமா அல்லது நியூசிலாந்து முதல் முறை உலகக்கோப்பையை வெல்லுமா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் முடிவு தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.